வணக்கம் நண்பர்களே, அன்னை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம சேனலில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மருத்துவ குறிப்புகள், அழகு குறிப்புகள், சமையல் குறிப்புகள். நாங்கள் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, அன்னை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். அந்த ஹேர் பேக்குக்கு என்னென்ன தேவைன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு தேவை நல்ல கனிஞ்ச வாழைப்பழம். எந்த வாழைப்பழம் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நாட்டு வாழைப்பழம், ரஸ்தாளி வாழைப்பழம், இது என்ன கிடைச்சாலும் அது எல்லா பழமுமே எடுத்துக்கலாம். ஆனா நல்லா கனிஞ்சிருக்கணும். தொட்டாலே அப்படி அமுங்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம ஹேர் பேக்குக்கு அதை நம்ம போடுறப்ப நல்லா மசிக்க முடியும். அதுக்காக நல்லா கனிஞ்ச வாழைப்பழமா எடுத்துக்கிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் தயிர், எண்ணெய் ஆலிவ் ஆயில், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால இதை நான் மொத்தமா எடுத்துட்டேன். நீங்க தனித்தனியா வச்சிருந்தீங்க அப்படின்னா தனித்தனியா எல்லாத்துலயுமே ஒவ்வொரு சின்ன டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கோங்க. தேங்காய் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், இந்த 4 எண்ணெய் அதுல சேர்க்கணும். நம்ம சேர்த்தோம்னா தான் நம்மளோட ஹேர் பேக் நல்லா சில்கியா, நம்மளோட ஹேரை நல்லா சில்கி ஆக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த எண்ணெயெல்லாம் எடுத்துக்கிறோம். இப்போ வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கலாம். இப்படி கையில இப்படி மசிச்சிங்க அப்படின்னா கையிலேயே மசிக்கலாம். இல்ல உங்களுக்கு கையில ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா ஸ்பூன் போட்டு நீங்க மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா நம்ம மசிச்சு எடுத்தாச்சு. இந்த பாத்தீங்களா, கெட்டி இல்லாம நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இது கூட நம்ம 2 ஸ்பூன் தயிர் ஊத்திக்கிறோம். தயிர் எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா, டேண்ட்ரஃபை நம்ம தலையில இருந்து எடுத்துரும். அதுல உள்ள சிட்ரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அது நம்ம தலையில உள்ள பொடுகை எல்லாம் போக்கிரும். நம்ம தலைக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அது போக தயிர் நல்ல குளிர்ச்சி. இந்த வெயில் நேரத்துக்கு நம்ம தலையில தயிர் போட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள சூடெல்லாம் குறையும். வாழைப்பழத்துல பாத்தீங்கன்னா கனிமத்தோட சத்து இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு. இது எல்லாம் நம்ம தலையில சேரும் போது நம்மளோட முடி நல்லா ஸ்ட்ரென்த்தனா, ஸ்மூத்தா, சாஃப்டா இருக்கும். அது கூட நம்ம இந்த எண்ணெய் எல்லாம் சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வீட்டுல இந்த நான் சொன்ன எண்ணெய்கள்ல எந்த எண்ணெய் உங்க வீட்டுல இருக்கோ அதை மட்டும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நீங்க உங்க ஹேர் பேக்ல இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ ஃபுல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் ஆனோடனே நம்ம நம்மளோட ரூட்ல, ஹேரோட ரூட்ல இருந்து போடணும். ஹேர் மேல அப்ளை பண்ணா பத்தாது, ரூட் ஃபுல்லா படுற மாதிரி நீங்க அப்ளை பண்ணணும். இப்போ தயிர், எண்ணெய் இதெல்லாம் நம்ம இதுல சேர்த்தோம் இல்லையா, தயிர் நம்ம வாழைப்பழத்து கூட தான் சேர்த்து ஆகணும். அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, எண்ணெய் இதுல சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட ஹேர்ல நம்ம உங்க ரூட்ல நல்லா ஸ்கேல்ப்ல படுற மாதிரி ஃபுல்லா நல்லா மசாஜ் பண்ணி ஃபுல்லா ஹேர் ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த வாழைப்பழத்தை மட்டும் கூட மசிச்சு, வாழைப்பழத்தையும் தயிரையும் சேர்த்து மசிச்சு கூட நீங்க உங்க ஹேர்ல அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் தேய்ச்சி ஒரு 1/2 hour விட்டுருங்க. அப்பதான் உள்ள போய் நம்ம தலையில செட் ஆகும். செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு ஃபுல்லா அப்ளை பண்ண முடியும். இல்ல அப்படின்னா நம்ம எண்ணெய் ஒட்டிட்டே இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழைப்பழம் அப்ளை பண்ணும்போது அது கொஞ்சம் வலிக்கிட்டு கீழே விழுகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நீங்க எண்ணெய் தனியா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1/2 hour நீங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுங்க. இல்ல நம்ம இதுலயே சேர்த்து அப்ளை பண்ணணும்னாலும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒன்னா சேர்த்து கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ண உங்களோட கேர்ள் ஹேராக இருக்கலாம். நீங்கள் இதை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹேர் நல்லா ஸ்ட்ரைட்னிங் ஆகிடும். அது போக உங்கள் இதில் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். தயிர் சேர்க்கறதுனால ஸ்கேல்பில் உள்ள டேண்ட்ரஃப் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். நம்ம அந்த எண்ணெய் 3 எண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த 3 எண்ணெயோட பெனிஃபிட்டும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தேங்காய் எண்ணெய் ஹேர் க்ரோத்து, விளக்கெண்ணெய் குளிர்ச்சி, ஆலிவ் ஆயில் ஹேர் க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும், டேண்ட்ரஃப் போக்கும். இந்த மாதிரி எல்லா குட் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம அதில் சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம அதை ரெகுலராக யூஸ் பண்ண நம்ம ஹேர் க்ரோத் அதிகமாகும், ஹேர் ஸ்ப்ளிட்டன்ஸ் போகும், டேண்ட்ரஃப் குறையும், ஸ்ட்ரைட்னிங் ஹேர் ஆகும். இப்படி நம்ம எல்லாமே ரெகுலராக பண்ணணும்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. இதை கண்டினியூஸாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.